வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். இன்னைக்கு இன்ட்ராடேல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் பார்த்தோம்னா ஓப்பனிங்கே நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 1லயே ஆரம்பிச்சிருக்கு. 22,662ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி தொடர்ந்து மேலே சென்று ரெசிஸ்டன்ட் லெவல் 2ஓட ஜோன்ல என்ட்ரி ஆகி எக்ஸிட்டும் ஆயிருக்கு. அப்போ தொடர்ந்து நம்ம அடுத்த 3வது லெவலுக்கு பார்ப்போம். ஆனால் இங்கேயே பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமாக சைட்வேஸ்லேயே மார்க்கெட் மூவ் ஆகி பார்த்தோம்னா திரும்ப நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 2லயே டச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி முடியும் தருவாயில் ரெசிஸ்டன்ட் லெவல் 3ஆன 22,829ஐயும் தாண்டி 22,834ல நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து 1 ஹவர் சார்ட்ல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தோம்னா 22,600லேருந்து 22,000 இந்த 300க்குள்ளேயே நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் ஃபார்ம் ஆகி நகர்ந்துக்கிட்டு இருந்த நிஃப்டி 50 இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 22,600க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பிட்ச் ஃபோர்க்கோட மிட் லைனையும் தாண்டி மேலே இருக்கிற டாப் லைனை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் டாப் லைனை நமக்கு ரீச் பண்ணலை. 3வது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போயிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இது டாப் லைனை ரீச் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 23,000 நமக்கு ரீச் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல அடுத்த மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ நமக்கு இன்னும் இந்த லைன் டச் பண்ணல. அப்போ இந்த லைன் டச் ஆகும் பொழுது ஒரு கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மேலே அதே இந்த இடத்துல நிறைய நமக்கு பேட்டர்ன்ஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஜோன் செட் பண்ணிங்கனாலே கரெக்டாக நமக்கு 23,000 தான் வரும். ஆக 23,000 கிட்ட வரும் பொழுது ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலும் அதே நேரம் வியாழக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து என்ன வேணாலும் நமக்கு சைட்வேஸில் மூவ்மெண்ட் ஆகி 23,000லேயே முடியலாம், அல்லது நமக்கு 23,000 டச் பண்ணி திரும்ப நமக்கு கீழ் நோக்கி வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 ஹவர் சார்ட். இதில் முதல் பாதி நமக்கு நல்ல ஒரு கேப் அப்பில் தான் நிஃப்டி ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா க்ரீன் சிக்னல் ரெண்டும் பார்த்தோம்னா ஒரே அதோட மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முதல் பாதி மாதிரியே இரண்டாவது பாதியும் 75% நமக்கு நகர்ந்திருக்கு. பையரோட டாமினேஷன் தான் 2 பாதியிலையும் நமக்கு ரொம்ப அதிக லெவல்லே இருக்கு. மேலும் ஹை லெவலும் லோ லெவலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேல் நோக்கிய சேனலை நமக்கு இங்கே ஃபார்ம் பண்ணுது. ஸ்ட்ரைட்டாக இருந்த சேனல் இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி ஃபார்ம் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இது நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் பார்த்தோன்னா 3 மடங்கு ஜாஸ்தியாக இருந்ததை பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே 3வது ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் 48,792ல் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு 2வது ரெசிஸ்டன்ட் ஜோன் வரைக்கும் மூவ் ஆச்சு. மூவ் ஆகி திரும்ப பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் 3 பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நமக்கு நகர ஆரம்பிச்சதுனால 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு R4, R5, R6 கால்குலேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த ப்ளூ லைனை ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேங்க் நிஃப்டி
R4ஐயும் இங்கே நமக்கு தொட்டிருக்கு. R4 தொட்டுச்சு. தொட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எப்பயும் இந்த மாதிரி ஒரு லைன்ல டச் ஆகும் பொழுது திரும்ப ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் வந்து திரும்பவும் என்ன இருக்கு அப்படின்னா R4ஐயும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி R5ஐயும் பிரேக் அவுட் பண்ணி R6 நோக்கி மூவ் ஆச்சு. ஆனா R6ல நமக்கு போகல. 49,314ல நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். இந்த டைம் ஃப்ரேம் சார்ட்ல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம டிரா பண்ணிருக்கல இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல்ல தான் ஓபன் ஆயிருக்கு. அதாவது 48,500க்கு மேல தான் ஓபனே ஆச்சு. ஓபன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு இரண்டாவது லெவல் என்ன செட் பண்ணிருந்தோம் 48,900. இப்போ இந்த 48,900த்தை டச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. அதாவது 49,000 தொடும் பொழுதும் ஒரு மாற்றம் வந்துச்சு. மாற்றம் வந்து திரும்ப என்ன ஆயிருக்கு நமக்கு 49,000 இந்த மேல் லைனை நோக்கி பேங்க் நிஃப்டி நகர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த பேங்க் நிஃப்டி வந்து இங்க மேல இந்த லைனை டச் பண்றதுக்கு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 49,500ல நமக்கு இங்க காட்டுது. அப்போ இந்த லைனை நமக்கு டச் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஒரு மார்க்கெட்ல அடுத்து ஒரு மாற்றம் வரும், ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த லைன்லயே நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லைன்ல வேற எங்க எல்லாம் நமக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு இங்க பேட்டர்ன் மேட்ச் வந்து கிடைக்கும். இப்போ மார்க்கெட் வந்து அடுத்து நமக்கு மேல் நோக்கி இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி மூவ் ஆச்சுன்னா அடுத்து 50,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அங்க ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதே இந்த லைனை டச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா நமக்கு இங்க ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதே இது இந்த கரெக்ஷன் வந்து எங்க வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடம் வரைக்கும் 48,900 வரைக்கும் நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட். இதுல முதல் பாதி நல்ல ஒரு கிரீன் சிக்னல் நமக்கு காட்டியிருக்கு. இங்க செல்லரோட டாமினேஷனும் இருக்கு. ஆனா பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல நமக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இரண்டாவது பாத்தீங்கன்னா முதல் பாதியை விட இரண்டாவது பாதியில தான் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் அதிகமா இருந்தது. அதுல பையரோட டாமினேஷன் தான் 100% நமக்கு அதிக லெவல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் பார்த்தோம்னா நமக்கு இந்த சைட்வேஸ்ல இருந்த சேனல் இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி மூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இது அடுத்த நமக்கு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சிக்னலா இதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.